வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 13 வசனம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாம் சேர்ந்து இந்த பகுதியை வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த வேண்டுதல் கேட்கப்பட்டது அதோடு நிப்பாட்டிக் கொள்ள முடியும் கேட்கிறேன். ஆமாம், அந்த வேண்டுதலுக்கு பதில் தான் பின்னாலே சொல்லப்படுகிறது. என்னாலும் எல்லாம் சேர்ந்து நாம் வாசிப்போமாக. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆமாம், இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தமாக நாம் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்றுதான் ஒரு பகுதியை நாம் எடுத்து வைத்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிற ஆண்டவர். ஆமாம், ஜபத்தை கேட்கிறவர். தூதன் அவனை நோக்கி சொன்ன அற்புதமான ஒரு வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை வாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். பல காரியங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தூதன் அவனை பார்த்து கேட்டான், சகரியாவே, அவன் வேலை பார்க்குற இடம் எங்கே அப்படின்னா அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள், மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள் அவன் நின்று கொண்டு தூபம் காட்டி கொண்டிருக்கிறேன். மகாபரிசுத்த இல்லை, பரிசுத்த ஸ்தலத்தில் தூபம் காட்டக்கூடிய இடம். தூபம் காட்டும் போது தூதன் அங்கே தரிசனமாகி விட்டு சொன்னான், சகரியாவேன்னு பயந்துட்டான். ஏன்னா இதனால் வரை யாருக்குமே இந்த மாதிரி வந்ததில்லை. உடனே பயந்து நிற்கும் போது, பயப்படாதப்பா, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. தலையை சொரிஞ்சிருப்பான். நான் எவ்வளவு ஜெபம் பண்ணியிருக்கிறேன், கொஞ்சம் நெஞ்சமாக ஜெபம் பண்ணியிருக்கேன். தேவைகளுக்கு இதெல்லாம் எதுக்கு நீ கேட்டீர்கள் தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவன் முடிச்சுட்டு இப்படி யோசிக்கிறான். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு பதில் என்ன செய்யறான், அந்த பகுதியை சொல்லுகிறான். உன் மனைவி எலிசபெத்துக்கு ஒரு குமாரனை. அப்போ தான் அவனுக்கு தெரிஞ்சது, ஓ நம்ம ஜெபம் பண்ணது இப்போ தான் அவனுக்கே ஞாபகம் வரும். அவனுக்கே என்ன செய்யுது, ஞாபகம் வரும். என்ன அப்படின்னு சொன்னால், கடந்த நாளை நாம் தியானிக்க போது சொன்னோம், ஜெபம் செய்த சகரியா மறந்து போய்விட்டான், ஜெபத்தை கேட்ட தேவன் மறக்கவில்லை. ஆமாம், இந்த வருஷத்தில் நம்முடைய எண்ணங்கள், யோசனைகள் எல்லாம் நமக்குள் வர வேண்டியது என்ன அப்படின்னா, ஜெபித்த நாம் மறந்தாலும் கேட்ட நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்தை மறப்பதில்லை. ஆமாம், இந்த வருஷத்தில் நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய ஜெபம் ஒரு நாள் மறக்கப்படுவதில்லை. எனக்கு அந்த நம்பிக்கை உண்டு. இன்றைக்கு இல்லாவிட்டால் நாளைக்கு ஆண்டவர் கட்டாயம் நிச்சயமாக என்ன செய்வார், அவர் பதில் தருவார் என்றதான நம்பிக்கை கட்டாயம் உண்டு. ஒருவேளை இன்றைக்கு கேட்கப்படாமல் இருக்கலாம், ஆனால் ஜெபம் ஒரு நாளும் மறுதளிக்கப்படுவதில்லை அல்லது மறுக்கப்படுவதில்லை, அது கேட்கப்படாமல் போவதில்லை. இன்றைக்கு இல்லாமல் நாளைக்கு பதில் உண்டு என்ற நம்பிக்கை உண்டு. அவன் ஆனால் இவனை பொறுத்த மட்டும் ஜெபம் மறந்தே போயிடுச்சு. ஏன் அப்படின்னா, இவன் வயோதிப நிலைக்கு வந்துட்டான். பொதுவாய் ஆசாரியனா இருக்கிற ஒரு எல்லாரும் ஜெபம் பண்ணுறது தான். ஆசாரியனா இருக்கிறவன் கட்டாயம் ஜெபம் பண்ண. என்ன ஜெபம் பண்ணுவான்னா, தனக்கு பின் கட்டாயம் ஒருத்தர் என்ன செய்யணும், சந்ததி, ஆசாரிய சந்ததி தோற்றுவிக்கப்பட வேண்டும். இவனுக்கு பிறகு முதல் பையன் கட்டாயம் வேணும். முதல் பையனாக இருக்கணும், ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது மூணாவதுங்கிறது இதெல்லாம் அப்படி யோசிப்பாங்க. ஆனால் முதல்ல பையன் அப்படின்னா அதை விட அவங்களுக்கு சந்தோஷம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இவனுடைய வேலைக்கு அடுத்தாக்கள் ஆள் வந்து செய்தோம். தூப்பங்காட்டு வேலைக்கு ஒருத்தர் வந்துட்டான் அப்படின்னு அர்த்தம், அடுத்த சந்ததி வந்து விட்டது. ஆனால் இவனுக்கு இவ்வளவு நாட்கள் ஜெபம் பண்ணான். ஒரு காலகட்டத்தில் ஜெபத்தையும் முடிச்சிட்டான். சரி, தத்து எடுக்கலாம் அப்படிங்கிற யோசனை இருக்கும். நினைப்பு சொல்லலாம், தத்து எடுத்துக்கலாமே, தத்து எடுக்கலாம், பிள்ளை என்ற ரீதியிலே வளர்ப்பதற்கு தத்து எடுத்துக்கலாமே தவிர ஆசாரிய வேலைக்கு தத்து எடுத்த பிள்ளை வராது. ஆமாம், இங்கதான் இருக்கீங்களா? ஆகவே தத்தெடுத்து அந்த வேலைக்கு பயன்பட முடியாது என்ற நிலை இருக்கும்போது அந்த ஜெபத்தையே மறந்துட்டான். ஆனால் காலங்கள் நடுவே தேவன் அவனுக்கு அந்த ஜெபத்தை நினைவூட்டி, உனக்கு பதில் கிடைக்குதப்பா என்று சொன்னான். அதைத்தான் அவனால் நம்ப முடியாத சூழ்நிலையில் தான் நடந்த சம்பவங்கள்லாம் நமக்கு தெரியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் மனதில் வைத்துக் கொள்வோம், நாம் நினைக்கிற நேரத்தில் தேவன் நமக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவன் நினைக்கிற நேரத்தை தான் கட்டாயம் தருவார் அவர். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் நினைக்கும் நேரத்தில் பெற்றுக்கொள்ளும் போது சில வேளைகளிலே அது ஆசீர்வாதம் குறைவாகவே இருக்கும். ஆனால் தேவன் வைத்திருக்கிற நேரத்தில் கொடுத்தால் அது நமக்கு மட்டுமல்ல, நம்மை சார்ந்த ஜனத்திற்கும் நம்முடைய தேசத்திற்கும்
எல்லாருக்குமே ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமாம். அவன் கல்யாணம் முடிஞ்ச நாட்களில் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பதில் கொடுத்திருந்தார், யோவான் என்ற ஒருவனை இன்றைக்கு அவன் பார்த்துருக்க முடியாது. ஆமாம். ஏதோ பிள்ளை இருந்தாங்க, இவனுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகிறான், அன்றைக்கி தான் அவனுக்கு ரிட்டையர்மெண்ட். அடுத்த ஒருத்தன் வந்து என்ன செய்வான், வேலை செய்ய வந்திருப்பான். அல்லது ஒரு வேலை இந்த வேலை செய்யக்கூடிய லேவியரோடு இருந்து வேலை செய்து கொண்டு வந்திருக்கலாம். கர்த்தருக்கு பயப்படாது. இவன் போய்விட்டாலும் அந்த வேலையை தொடர்ந்து செய்வதற்கு உள்ளே தான் இருந்திருப்பான். அந்த அந்த ஆலயத்தில் வேலை செய்யக்கூடிய ஒருவனாகத்தான் இருந்திருப்பான். ஆனால் ஆண்டவர் திட்டமிட்டார், இந்த சகரியாவுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் மனம் உடைந்து ஜெபித்ததெல்லாம் ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருந்தாலும் கொடுக்கல. கர்த்தருக்கு பயப்படாததாக அவனுக்கு ஒரு திட்டம் வைத்திருந்தார். இவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒருவன் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்னா, நான் அனுப்புகிற தேவன் பரலோகத்தில் நினைத்தார், நான் அனுப்புகிற என்னுடைய குமாரனுக்கு வழியை உண்டு பண்ணக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஆமாம். கர்த்தருக்கு பயப்படாததாக. இன்னொரு விதத்தை சொல்ல சொன்னால், எத்தனை பேர் வேண்டுமானாலும் ஞானசானம் கொடுக்கலாம். நாமளும் எத்தனை பேருக்கு ஞானசானம் கொடுத்துருக்கிறோம். எத்தனை பேருக்கு வேணாலும் ஞானசானம் கொடுக்கலாம். இயேசு என்ற ரட்சகனுக்கு ஞானசானம் கொடுப்பதற்கு ஒரே ஒரு தகுதி யோவான் ஸ்நானகனுக்கு மட்டும்தான். ஆமாம். அந்த ஒருவனுக்கு உருவாக்குவதற்காகவே இவன் வாழ்க்கையில் ஒரு கால தாமதம் ஏற்பட்டது. ஆமாம். அவன் பெற்றுக்கொண்ட போது எப்படி இருந்திருக்கும், ஒரு வேலை கால தாமதம் யோசிச்சிருக்கலாம். ஆனால் இவனை போல பின்னாட்கள் நான் வாசிக்க போதான் தெரிகிறது, இவனை போல ஸ்லாக்கியம் பெற்ற ஒருவன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஆமாம். அதான் இயேசு சொன்னார், ஸ்ரீகளிடத்திலே பிறந்தவனில் யோவான் ஸ்நானகனை பார்க்கலும் பெரியவன் எவருமே கிடையாது. ஆமாம். கர்த்தருக்கு பயப்படாததாக. இந்த அந்தஸ்து, இந்த மேன்மை எல்லாம் எப்போது கிடைத்ததுன்னு சொன்னால், மறக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் நினைவு கூர்ந்த தேவன் காலங்களின் நடுவே அவன் நினைத்த நேரத்தில் கொடுக்கும் போது இவ்வளவு ஆசீர்வாதத்தை உள் வைத்து தான் கொடுத்தார் அவர். ஆமாம். ஒரு வேளை என் ஜெபம் கேட்கப்படவில்லை, என்னுடைய ஜெபம் இன்னும் ஆண்டவர் சொல்வது எட்டப்படவில்லை என்ற கேள்விக்குறியோடு இந்த காலவில் வந்திருந்தால் உன்னை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், தேவன் ஒருவேளை கால தாமதப்படுத்துகிறது என்பது உங்களுக்காக அல்ல, அநேகருடைய ஆசீர்வாதத்திற்காக காலதாமதப்படுத்திருக்கிறார். உங்கள் ஜெபங்கள் மறக்கப்படவில்லை, காலங்கள் நடுவே பதில் கட்டாயம் கிடைக்கும். ஆமாம். கர்த்தருக்கு பயப்படாதா. இதுக்கு வந்து பல காரியங்களும் பார்த்தோம். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் செய்ய வல்லவர் அவர். ஆமாம். எப்படியெல்லாம் பதில் கொடுப்பார், சொல்ற எப்படியெல்லாம் பதில் கொடுப்பார். நிறைய இடத்துல அவர் எப்படி பதில் கொடுப்பார் என்பது சொல்லப்படுகிறது. வாசிங்கள் எபேசியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும், நல்ல கவனிங்க, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை. வல்லவராகிய அவருக்கு என்றென்றும் கனமும் மகிமையும் துதியும் உண்டாவதாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்காத எந்த கிறிஸ்தவனும் இருக்கவே மாட்டாங்க. கவனிக்கிறீங்களா? இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்காத எந்த கிறிஸ்தவனும் இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஜெபம் பண்ணும்போதே நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக நீ என்ன செய்வேன், கிரியை செய்வீரையா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். இந்த ஜெபத்தை சொல்லாமல் இந்த வசனத்தை சொல்லாமல் யாரும் ஜெபிப்பதில்லை. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர் அவர். ஆமாம். இன்னொரு விதத்திலே அவர் கொடுப்பதற்கு வல்லவர் அவர், செய்வதற்கு வல்லவர் அவர். ஆமாம். நம்முடைய ஜெபத்தை கேட்டு அதன்படி செய்வதற்கு வல்லவர். கர்த்தருக்கு பயப்படாததாக. ஆகவே மனிதனால் செயல்படுத்த முடியாத ஒன்றை நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும். ஆமாம். கர்த்தருக்கு பயப்படாததாக. இன்னொன்று, நாம் எதிர்பார்த்த ஒன்றை விட எதிர்பாராததையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்வார் அவர். ஆமாம். அதுதான் சொல்லப்படுது. வேண்டிக் கொள்வது ஒன்று இருக்கலாம், நினைப்பது ஒன்றாக இருக்கலாம், அதை விட அதிகமாகி செய்கிற வல்லவர் அவர். ஆமாம். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. அதோடு மாத்திரமல்ல, அவசியமானது எதுவோ அதை அவர் செய்ய வல்லவர், அதை ஆரம்பமாக்கி தர வல்லவர். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. அவரை குறித்து வேதத்திலே சங்கீதத்தில் சொல்லும்போது, அவர் செய்யும் காரியங்கள், ஜெபத்தை கேட்டு அவர் செயல்படுத்தும் காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். ஆமாம். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. அதை தான் இன்னொரு பகுதியில் சொல்லும் போது, அவர் செய்யும் கிரியைகள், காரியங்கள் என்று சொல்லும் போது அது சொல்லப்படுது பெனிஃபிட்ஸ், சில நன்மைகள், இந்த உதவிகள், சில செயல்படுத்தக்கூடிய ஒத்தாசையாக இருக்கக்கூடிய காரியங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதை ஆங்கிலம் சொல்லும் போது உபகாரம், தமிழில் சொல்லும் போது அதுக்கு என்னது, தமிழில் சொல்லப்படுறது கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள். அதோடு மாத்திரம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார், கிரேட் திங்ஸ்.
மகிமையான காரியங்களை செய்கிறார். glorious things. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி எல்லாம் செய்கிற ஆண்டவர் நம்ம ஜெபத்திற்கு எதை எதை செய்யணுமோ அதை ஆண்டவர் என்ன செய்வார்? அதை செய்வார், நிச்சயமாக செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த வருஷத்துல நல்ல ஒரு நம்பிக்கையோடு தொடங்குவோம். என் ஜெபம் எல்லாம் கேட்கப்படும், என் ஜெபத்திற்கு கட்டாயம் பதில் கிடைக்கும், என் ஜெபத்திற்கு கட்டாயம் தேவன் அற்புதம் செய்வார், பெரிய காரியம் செய்வார், மகிமையானவர்களை செய்வார். அறிக்கையிடுவோம், பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். இதில் சொல்லப்படுகிறது, வேண்டிக் கொள்வது நினைப்பதற்கு அதிகமாக என்ன செய்கிறாரா? அவர் செய்கிறார். சார் இன்னொரு விதத்தை சொல்ல என்றால், வேண்டிக் கொள்வதற்கு ஏற்ப செயல்படும் தேவன். ஆமாம், நம்முடைய ஆண்டவர் வேண்டிக் கொள்வதற்கு ஏற்ப நம்முடைய ஜெபத்திற்கு அவர் செய்கிற தேவன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எப்படிலாம் வேண்டிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும் போது வேதத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னார். மத்தேயு சுவிசேஷத்தில் அவர் சொல்லும்போது சொன்னார், 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே விதமாய் சொல்லுகிறார், அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும், ஒரு 2 பேர் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வேண்டிக் கொள்ள வேண்டிய எந்த காரியமா இருந்தாலும் அது அவர்களுக்கு உண்டாகும். ஆமா, நல்லா கவனிக்கிறீங்களா? எந்த காரியத்தை நீங்கள் வேண்டிக் கொண்டாலும் அது உண்டாகும். எந்த காரியத்தை வேண்டிக் கொண்டாலும் அது உங்களுக்கு செய்யப்படும், அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமா, இதை இன்னும் புரிந்து கொள்ளப்படி சொன்னான், எவைகளை குறிப்பிட்டு கேட்கிறீங்களோ குறிப்பிட்டதை செய்யும் தேவன். ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது சொல்லப்படுது 2 பேர் 3 பேர். எங்கே 2 பேர் 3 பேர்? ஏதோ சர்ச்சில் இருக்க 2 பேர் 3 பேர் இருக்கட்டும். ஆனால் குடும்பமே எதில் தான் ஆரம்பிக்குது? எதில் தான் ஆரம்பிக்குது? 2 பேரில் தான் ஆரம்பிக்குது. கணவன் மனைவி. கொஞ்ச நாள் போனால் கூட ஒரு ஆள், 3வது ஆள் நினைச்சது இணைக்கப்படுகிறது. ஆண்டவர் தான் சொன்னார், 2 பேர் இருந்தாலும் சரி 3 பேர் இருந்தாலும் சரி, லீஸ்ட் அமௌண்ட்டை கற்றுக்க வச்சுட்டார். 3 பேர் 2 பேர் 3 பேர் இருந்தாலும் நீங்கள் வேண்டிக் கொள்வது எது அது உங்களுக்கு செய்யப்படும். எவைகளை கேட்கிறீர்களோ, விண்ணப்பத்தை கேட்கிற ஆண்டவர் எதை குறிப்பிட்டு நீங்கள் கேட்கிறீர்களோ குறிப்பிட்டு அதை உங்கள் வாழ்க்கையில் செய்ய வல்லவர். இந்த வருஷத்திலே ஆண்டு சமூகத்தில் வைத்து குறிப்பிட்ட எந்த காரியத்தை குறித்தாகணும், ஒன்று கணவர் காரியமாக இருக்கலாம், மனைவி காரியம், பிள்ளை காரியமாக இருக்கலாம், வேலை வாய்ப்பு, உங்களுடைய பொருளாதாரம், சுகபலன், ஆரோக்கியம், உங்களுடைய ஆவிக்குரிய முன்னேற்றங்கள், ஆண்டுடைய காரியங்கள், இன்னும் கொஞ்சம் இங்கே வந்த சபையின் காரியங்கள், எதுவாக இருந்தாலும் நீங்கள் எவைகளை குறிப்பிட்டு கேட்கிறீங்களோ குறிப்பிட்டதை அவர் செய்யும் தேவன். அதை அவர் செய்வார், குறிப்பிட்டதை கட்டாயம் செய்வார். ஆமாம். ஆகவே நம்முடைய ஜெபங்களிலே எப்படியெல்லாமோ ஜெபிக்கிறோம், அவைகளை ஒன்று குறிப்பிட்டு ஜெபிக்க தேவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. ஆமாம், ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் சொல்லப்படுகிறது, அட்டவணை எழுதிட்டு வரார் 4ஆம் புத்தகத்தில். யூதாவின் அட்டவணை வருகிறது 4ஆம் அதிகாரம், 1 நாளாகமும் 4ஆம் அதிகாரம். வந்த உடனே 10ஆம் வசனத்துக்கு யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆண்டுக்கு மகிமையுண்டாவதாக. ஒன்று போலதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ விட்டுங்க. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் எதை வேண்டிக் கொண்ட மேல இருக்கு, ஒரு குறிப்பிட்டு சொல்லுகிறான். இவன் பிறந்த போது குடும்பத்தில் ஏதோ ஒரு துக்ககரமான சம்பவம் ஏற்பட்டு விட்டது. அவர் தாய் சொன்னான், இவன் துக்கத்தின் புத்திரன். இவன் பிறந்ததுனாலே குடும்பத்தில் துக்கம், நிகழ்ச்சிகள், வேதனை, நஷ்டம், தோல்வி எதுவோ. ஆகவே அவனுக்கு யாப்பேஸ் என்று பெயரிட்டார்கள். அவனை பார்க்கும் போதெல்லாம் துக்கத்தின் புத்திரன் தான் சொன்னாங்க. விவரம் தெரியாத காலத்தில் போயிட்டான். விவரம் தெரிஞ்ச உடனே இவனை பார்க்கும் போதெல்லாம் துக்கத்தின் புத்திரன், துக்கத்தின் புத்திரன் சொன்ன அழ ஆரம்பிச்சிட்டான். இன்னும் கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச உடனே தேவனை பற்றி அறிகிற அறிவு வந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அழுதான், ஜெபம் பண்ணான். எவ்வளோ நாட்கள் ஜெபம் பண்ணான்னு தெரியாது. ஒரு காலகட்டத்தில் அவங்களை சொத்துக்கெல்லாம் பிரிக்க ஆரம்பித்தாங்க. சொத்துக்கள் பிரிக்கும் போது இவனால் நாங்கள் பட்ட நஷ்டம்,
எத்தனையோ லேண்ட், எவ்வளோ ஏக்கர் லேண்ட் வீணாக போச்சு. அவங்க உட்கார வச்சு பேசுகிறாங்க, லேண்டு பிரிக்கிறாங்க. இஸ்ரவேலில் எல்லாருக்கும் லேண்டு ரொம்ப பெருசு, அவங்களுக்கு கட்டாயம் இருக்கும். சொத்துக்கள் இஸ்ரவேல் ஜனத்திற்கு கட்டாயம் செய்யும். சுதந்திரம் உண்டு, பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுப்பாங்க. எந்த ஆளாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு அந்த அங்கே உள்ள ஆட்களுக்கு அன்றைக்கு சொத்துக்கள் செய்யும். சுதந்திரம் இருந்தது. அப்படி இருந்த சுதந்திரமும் நாம் நினைக்கிற மாதிரி அளவெல்லாம் இருக்காது. அவங்களுடைய அளவே வேறு, எக்கச்சக்கமான லேண்ட். அவங்களுக்கு அந்த ஜனங்கள் போய் இருந்ததுக்கும் லேண்டு பெருசு, ஏக்கர் கணக்கில் வச்சுருப்பாங்க. உதாரணம் சொல்கிறேனே, ஆகாப் தன்னுடைய அரண்மனை அருகே இருந்த நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை கேட்குறான். ஏய், உன் திராட்சை தோட்டத்தை எனக்கு கொடு அப்படின்னு. நம்ம மைண்டில் திராட்சை தோட்டம்னு வந்தோடனே எவ்வளோ மைண்டில் வரும்? நம்மகிட்ட எத்தனை ஏக்கர் இருக்கோ அத்தனை ஏக்கர் தான் என்ன செய்யும், அல்லது நம்முடைய எத்தனை ஏக்கர் வச்சுருக்கோம் அத்தனை ஏக்கர் தான் என்ன செய்யும். இங்கே தான் இருக்குங்களா சொல்ல புரியுதா? நம்மளோட ஒரு 10 சென்ட் இருந்தால் எத்தனை மைண்டில் எவ்வளோ தான் வரும்? ஒன்று 10 சென்ட் கொடுத்துட்டு போக வேண்டியதானே அப்படி. அவருடைய லேண்ட் எவ்வளோ இருந்தது அப்படின்னா, சரத்ராஜ் சொல்றாரு 2 கிலோமீட்டர் நீளம், 2 கிலோமீட்டர் அகலம். ஒருத்தருக்கு சொத்து எப்படி இருக்கும் பாருங்க. 2 கிலோமீட்டர் நீளம்னா இங்கேருந்து இந்த எல்லையிலேருந்து எங்கே வரைக்கும் போயிடணும்? கோட்டையூர் வரைக்கும் போயிடும். அந்த ரயில்வே கேட் வரைக்கும் பாருங்க, 2 கிலோமீட்டர். இந்த பக்கம் எத்தனை கிலோமீட்டர்? 2 கிலோமீட்டர். இங்கேருந்து வெளியே போனால் ஏறக்குறைய கல்னிவாசல் வரைக்கும் நினச்சிடும். வந்து அவ்வளோ பெரிய லேண்டு. அது திராட்சை தோட்டம், அவங்க ஒருத்தனுக்குள்ள லேண்டு. இதே போல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு லேண்ட் இருந்தது. அந்த லேண்டு பிரிக்கிறாங்க. யாப்பேச அங்கே உட்காந்துருக்கிறான். பிரிக்கும் போது இவனால் பட்ட நஷ்டம் இவனுக்கு நிறைய கொடுக்காதீங்க அப்படின்ட்டாங்க. அண்ணன் தம்பி மாறலாம். இவனை கனஈனப்படுத்தினார்கள். கனஈனப்படுத்தினது ஒன்று, இவன் நஷ்டம் என்று சொல்லி இவனுக்கு கொடுக்க வேண்டிய பங்கெல்லாம் அவங்கெல்லாம் எடுத்துட்டாங்க. ரொம்ப வேதனை. அவனுக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க, ஏதோ வேணும்னு சொல்லி கொஞ்சம் கொடுத்தாங்க. அவன் ஆண்ட சமுதிரம் உட்கார்ந்தான். ஆண்டவரே, இவங்க என்ன துக்கத்தின் புத்திரன்னு சொல்லி எனக்குரிய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு என்னுடைய பவுண்டரி, எனக்கு கொடுக்கப்பட்ட லேண்டை என்ன செய்தாங்க? பிடுங்கி கொண்டார்கள். அதோடு மாத்திரமல்ல, இதையும் பிடுங்குவதற்கு தீர்த்து கட்டும்படி பிரயாசம்லாம் படுறாங்க. எனக்கு நீ உதவி செய்யணும். குறிப்பு வச்சான், தேவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு அணுகாதபடி என்னை காத்துக்கொண்டு. வேற என்ன வேணுமா? வேற என்ன வேணும்? உங்களுடைய கரம் என்னோடு கூட இருக்கு. இந்த குறிப்பிட்ட 4ஐயும் ஆண்டவர் சமுதிரம் வைத்தான். இவரெல்லாம் எனக்கு லேண்டு கொடுக்கல, எனக்கு நீர் கொடுக்கும்போது லேண்டு பவுண்டரி போடணும். ஆமாம், எல்லை போடக்கூடிய அளவு இருக்கு. அவன் லேண்ட் எவ்வளோ இருந்தால் இதுலேருந்து இது வரைக்கும் தான் அப்படின்னு சொல்றதில்லை. எல்லை எங்கே இருக்கிறது? எட்டி பார்க்கும் அளவு இருக்கு, கண்களை தூர எடுத்து பார்க்கும் அளவு இருக்கு. லேண்டை கத்த பெரிதாக்கினார். கடைசியில் வேதம் சொல்லுது, சகோதரருக்குள்ளே மிகவும் கனம் பெற்றவனாக இருந்தான். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே இழந்து போனோம், எல்லாமே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. என் வாழ்க்கையில் இருப்பதெல்லாம் இழந்து போய்விட்டேன், நஷ்டம் தோல்வியுமாக இருக்கிறேன், என்ன செய்வதென்று கலங்கி இருக்கிறேன்னு சொல்லும்போது ஆண்ட சமுதிரத்தை கேட்டு பாருங்கள், குறிப்பிட்டு சொல்லி பாருங்கள். கற்ற இந்த குறிப்பிட்டதை நீங்கள் வேண்டிக் கொண்ட அதை நிச்சயமாய் தருவார். நிச்சயமாய் தருவார். ஆமே, நம்முடைய ஆண்டவர் வேண்டிக் கொண்டதை இல்லை, குறிப்பிட்டு கேட்பதை, குறிப்பிட்டதை கத்த நிச்சயமாய் தருவார். இந்த வருஷத்திலே கத்த நமக்கு தருவாராக. ஆமே, அதைத்தான் குறித்து பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கை குறிப்பிட்டு கேட்டவங்களுக்கெல்லாம் நிறைய பகுதி இருக்கு. வாசிங்க, மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொண்டான். ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு என்னப்பா செய்யணும் அப்படின்னா, இவன் என்னெல்லாமோ பணம் கேட்டிருக்கலாம், அவர்கிட்ட வேற என்னெல்லாமோ கேட்கலாம். இதனால கேட்பதற்கு உன் மனுஷனுக்கு உரிமை உண்டு. இதை தான் கேட்கணும்னு யாரும் என்ன செய்ய முடியாது, வரையறை செய்ய முடியாது. ஆனால் இவன் கேட்டான், இவனுக்கு தேவை அதுதான். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? பர்டிகுலராக கேட்டான், பார்வை அடைய வேண்டும். கேட்டது இதுதான். அப்போ ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் உன்னை என்ன செய்தது? சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, இயேசு எரிகோவுக்கு போயிட்டார்.
ஏன் போனார், எதுக்காக போனார் அப்படின்னா அதெல்லாம் கேள்வி 1000 இருக்கலாம். ஆனால் போய் என்னது பண்ணார் அப்படின்னா இந்த ஒரு காரியம் தவிர வேற ஒன்றும் பண்ணலை. அவன் போய் கொண்டிருக்கும் போது திரளான கூட்டம், சத்தம். அந்த சத்தத்திலும் அவருடைய காதுகள் துல்லியமா யார் சத்தத்தை கேட்டது? இந்த பர்த்திமேயுடைய சத்தத்தை கேட்டது. ஆமா, நம்மையும் வச்சுக்கோமே, வீட்டுக்காரம்மா கிச்சனில் வேலை செய்யும். கிச்சனில் வேலை செய்ய வீடு எப்படி இருக்கும்? ஹால் இங்கே இருக்கு, ஒரு தடுப்புனா ஒரு சுவருக்கு அப்புறம் கிச்சன். சேர்ல இங்கே உட்காந்துட்டு காப்பியை கொண்டா அப்படின்னு இருக்கும். அந்த அம்மா காப்பியை கொண்டு வரல. நான் கேட்டது கூட்டது கேட்கலையா? அப்பவும் கேட்காது. கடைசியில் எழுந்து போய் பக்கத்தில் போய் நான் கூப்பிட்டு பார்க்க சத்தமே கேட்கலையா உனக்கு? அந்த அம்மா சொல்லும் கேட்கல. எதுக்கு கேட்கல? ஓடுற மிக்சி, குக்கர் சத்தம், இப்படி ஒன்று சத்தமாக இருந்ததுனால இந்த சத்தத்தில் ஐயா கேட்டது ஒன்றுமே என்ன செய்யலை. எவ்வளோ தூரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப தூரம்லாம் இல்லை. ஹாலை விட்டால் என்னது, அடுத்த கிச்சன். இதுக்குள்ளே கேட்கல. ஆனால் திரளான ஜனக்கூட்டம் கத்துது, ஓசன்னா போடுற கூட்டம் இருக்குது, வாழ்த்து சொல்கிற கூட்டம் இருக்குது. அவங்க கதையை பேசிட்டு போகிறாங்க. சந்தடி சத்தம் எல்லாம் பயங்கரமாக கேட்குது, எல்லாம் கேட்குது. அந்த சத்தத்திலும் இவன் கூப்பிட்டதை கத்தர் கேட்டார். ஆமாம், துல்லியமாக கேட்டார். கத்தருக்கு பயமாண்டவதாக அவனை தான் கூட்டு வர சொன்னார். கூட்டு வா, அவன் நம்முடைய வாழ்க்கையுடைய மறந்து வைத்துக் கொள்ள வேண்டும். எத்தனை ஆயிரங்கள் இந்த உலகத்தில் இருந்து தேவ சமூகத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஆயிரம் மக்கள், லட்சக்கணக்கான வேண்டுதல்கள் கேட்க அனுப்பி கொண்டே இருக்கலாம் மக்கள். எத்தனை சந்தடிகள் இருக்கலாம். உலகமே பிரளயம் போல சத்தமிட்டு கொண்டிருக்கலாம். ஒரு அறையில் உட்கார்ந்து கண்களை மூடி கண்ணீரோடு எனக்கு அதை செய்யும் என்று கேட்கிற நம்முடைய சத்தம் தேவனுடைய காதுகளை துல்லியமாக விடும். நாம் எதை கேட்கிறோமோ அதை தருவார். ஆமாம், கர்த்தருக்கு பயமாண்டவதாக அதை செய்வார். யாருக்கு கேட்காம இருக்கலாம். நம் மனதில் பேசிக் கொண்டிருக்கிறதான ஒன்று கூட தேவ சமூகத்தில் சத்தமாய் கேட்கப்படும். ஆமாம், இவன் ஆண்டவரை கேட்டான், ஆண்டவரே தாவீதின் குமாரனே இறங்குன்னா கூப்பிட்டாரு. வா. எல்லாருக்கும் ஆச்சரியம், இவ்வளவு சத்தம் எப்படி கேட்டார்? ஒரு மனிதனுடைய தேவையை சந்திக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். எந்த நிலையிலும் கர்த்தருடைய நிலை அவன் சத்தத்தை கேட்கக்கூடிய வல்லமை உள்ளவராய் இருப்பார். அவனுக்கு செய்ய வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டார். உங்களுடைய சத்தத்திற்கு குறிப்பிட்டு கேட்கிறீங்களே, அந்த சத்தத்திற்கு தேவன் பதில் கொடுப்பார். அவன் கேட்டது, ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். ஆமாம், கர்த்தருக்கு பயமாண்டவதாக பார்வை அடைய வேண்டும். சரி, கர்த்தர் அவனுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணினார். இன்றைக்கு நம்ம எதை குறிப்பிட்டு கேட்கிறோம்? ஆண்டவர் குறிப்பிட்டு கேட்ட எதுவாக இருந்தாலும், உங்கள் குடும்பத்தை சார்ந்தவைகள், உங்களையும் சார்ந்தவைகள், வேலை வாய்ப்பை சார்ந்தவைகள் எதுவாக இருந்தாலும் கேட்டு பாருங்க, அவர் செய்ய வல்லவர் அவர். ஆமா, வேதத்தில் பல நிலை நமக்கு ஆச்சரியமா இருக்கும். மார்க் 8வது இடத்துக்கு வாங்குறேன். 21 வசனம், இந்த 22 வசனத்திலிருந்து வாசிங்க. மார்க் 8வது அதிகாரம், மார்க் 8வது அதிகாரம் 22. பின்பு அவர் பெத்சாய்தா ஊருக்கு வந்தார். பெத்சாய்தா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து, ஒரு குருடனை கொண்டு வந்து, நல்ல கவனிங்க, ஒரு குருடனை ஜனங்கள் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். சரி, ஆண்டவரிடத்துல ஒரு குருடனை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து என்னதான் கேட்டாங்க? குருடனை கொண்டு வந்து, ஆண்டவரே இவனுக்கு பார்வையடைய பண்ணையா, இவனுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு சொல்லி கேட்டிருக்கலாம். ஏதுதான் சொன்னாங்க? தொடும். என்ன நினைச்சு கேட்டாங்களோ தெரியாது. நீர் அவனை என்ன செய்ய வேண்டும்? அவனுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்ததோ தெரியாது. இவர் தொட்டா போதும் அப்படிங்கிற எல்லையில் வந்தாங்களோ தெரியாது. அது வேறு ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் அவங்க கேட்டுக்கொண்டது இவனை தொடும். தொடுதானு சொன்னீங்க. ஆண்டவனை பிடிச்சி இழுத்துட்டு ஊருக்கு புறம்பு கொண்டு போயிட்டார். கொண்டு போயிட்டு உமிழ்ந்து அவன் கண்ணில் தேய்ச்சிட்டு, எதை பார்க்கிறாய் என்று கேட்டார். அதனால் நடக்கிற மனிதர்களை மரங்களைப் போல என்ன செய்கிறேன். மறுபடியும் ஆண்டவர் என்ன செய்தாரு? தொட்டார். மறுபடியும் என்ன செய்தாரு? தொட்டார். முதல்லையும் தொட்டார், ரெண்டாவது என்ன செய்தாரு? தொட்டார். இப்போ கேட்ட உடனே அப்படி பார்வை அடைந்து விட்டார். ஏன் ஆண்டவர் செய்தார்? அவங்க கேட்டது கண்களை திறக்க வேண்டும் என்று கேட்டிருந்தா அங்கே வேலையை முடிச்சுட்டு போயிருப்பார். தொட வேண்டும் என்று கேட்டார்கள். தொட வேண்டும் என்று கேட்டால் தொடத்தான் செய்வார். இங்கதான் இருக்கீங்களா?
பார்வையிட வேண்டும் ஆண்டவரே, எனக்கு அதை செய்யணும்னு கேட்டுக்கலாம். ஜனங்கள்லாம் வந்து கேட்டுக்கலாம். ஆனால் அதெல்லாம் கேட்கல. தொடு ஆண்டவரே, நான் தொடத்தானே செய்யணும்னு ஆண்டு தொட்டார். ஆண்டு தொட்ட உடனே அவன் பார்வையடைந்தான். கர்த்தருக்கு மகிமைதான். முதல் தொடுதல் பார்வையடையில, அறகுறையாக இருந்தது. ரெண்டாவது தொடுதல் ஏன் ஆண்டவர் ரெண்டாவது தொடுதலை கொண்டு வைத்தார்? பல காரணங்கள் இருக்கலாம். நானே அதை வச்சு 2-3 காரணம் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இங்கே நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய அற்புதமான ஆசீர்வாதங்களையும் பதிலையும் பெற்றுக்கொள்ள வரைக்கும் தேவன் நம்மை தொட வேண்டும் என்று விரும்புகிறார் அவர். ஆமாம், பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவர் நம்மை தொடாமல் இருக்க மாட்டார். பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வல்லமையின் பிரசன்னம் நம்மை தொட வேண்டும். ஆமாம், அவனுடைய கேட்ப ஆண்டவரே, நாங்கள் இதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நம்முடைய தொடுதல் எங்கள் வாழ்க்கையில் எப்போதும் இருக்க வேண்டும். ஆமாம், தொட வேண்டும் என்று சொன்னவங்களுக்கு கண்ணை திறங்கன்னு சொல்லியிருக்கலாம் ஒரு வார்த்தை. ஆனால் தொட வேண்டும் என்று சொன்ன போது எதை வேண்டிக் கொண்டாங்களோ அதைத்தான் கர்த்தர் உங்களுக்கு செய்தார். ஆமாம், உங்களுடைய தொடுதல் வேண்டும். ஆமாம், என்ன நினச்சி சொன்னாங்களோ தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், அவருடைய தொடுதல் வேண்டும் என்றதான உணர்வு அவனுக்கு இருந்தது. ஆமாம், ஏன்னா நிறைய பேர் பார்த்து சுகமாக கடவாயின்னு சொல்லிட்டு தூரமாக பார்த்து சுகமாகிடுவார். 10 குஷ்ரோகி வந்தாங்க. ஐயரே, தாவீதின் குமாரனே, நசரேனாகிய இயேசுவே. குஷ்ரோகி பக்கம் வர முடியாது, தொடவும் முடியாது. அது தூரம் வயலில் இருந்து கேட்டாங்க. ஆண்டவர் இங்கிருந்து சொன்னார், ஆசாரியை காமிச்சு வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டார். பிரமாணத்தின்படி ஆசாரியை காண்பின்னு சொன்னால் குணமானதான் ஆசாரியை போய் நினைச்ச முடியும், பார்க்க முடியும். அவன் நேராக 10 பேர் போனாங்க. அப்படி திரும்பின உடனே சோகமாயிட்டாங்க. தூரமாக இருக்கும்போது சோகமாயிட்டார். சில இவரை தொட்டு சோகமானாங்க, சில இவரை சொல்லி ஜோகம் பண்ணாங்க, சுகமானாங்க. இதெல்லாம் இருக்குது. ஆனால் இவங்க விசேஷமாக சொன்னாங்க, நீர் எங்களை தொட வேண்டும். ஆமாம், கர்த்தருக்கு பயமாட்டவதாக. நீங்கள் சில வேளையில் ஒரு குறிப்பிட்டதை கேட்டு பாருங்கள், எனக்கு இதை செய்ய ஆண்டவரேன்னு சொன்னால் அதையும் தேவன் செய்ய வல்லவர். ஆமாம், கர்த்தருக்கு பயமாட்டவதாக. நம்முடைய தேவன் நாம் குறிப்பிட்டு கேட்பதை நம்முடைய வாழ்வில் குறிப்பிட்டு பதில் கொடுக்க வல்லவர். ஆமாம், ஒன்று. இன்னொரு பகுதி நேரம் இல்லை, ஆனால் வாசிங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். ஏற்கனவே நாம் இதெல்லாம் பார்த்தோம், இந்த வீடியோ ப்ரொஜெக்ஷனில் பார்த்துருப்பீங்க. அதான் உங்களுக்கு கொண்டு வரேன், மனதில் மறுபடி கொண்டு வரும். 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கு. மார்க் எழுதின சுவிசேஷம் 5:19. இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. நல்ல கவனிங்க, இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல். அப்போ என்ன கேட்டான்னு நினைக்கிறீங்க? அதுக்கு முந்தின வசனத்தில் சொல்லப்படும், வாசிங்க. அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது இயேசு கிறிஸ்து அங்கே லேகியோன் பிசாசு பிடித்த ஒருவனுக்கு அற்புதம் செய்துட்டார். அற்புதம் செய்தார், நம்மளுக்கு விடுதலை ஆக்கினார். படகுல ஏறுறார். ஏறும்போது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி அவன் கேட்கிறான், ஆண்டவரே, நான் உம்மோடு கூட என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். நான் உம்மோடு கூட இருக்கணும்பா. எப்படின்னா, உங்களோட சீசர் 12 பேர் இருக்காங்கல்ல, 13ஆவது ஆள் மாதிரி நானும் வந்துடணும். கவனிக்கிறீங்களா? அவனை கேட்குறான், ஆண்டவரே, நான் உம்மோடு கூட என்ன செய்யணும்? சரிவா ஆண்டவர். அவனுக்கு ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம். 12 பேர் எப்போ பார்த்தாலும் பின்னாலே போகிறாங்க, ஒன்று இவங்க கூட இருக்கணும். இல்லை இவன் வந்துருந்தானா, அவருக்கு சீசர் நிறைய பேர் இருக்காங்க, அதில் ஒன்றா சேர்த்துக்கணும். 70 பேர் இருக்காங்க, இன்னொரு 70 பேர் இருக்காங்க, ஏதாவது ஒன்று போயிடணும். ஆனால் அவர் கூட போகணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வந்துட்டு, ஆண்டவரே, நீ உம்மோடு கூட இருப்பதற்கு எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும், எனக்கு நீ பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டான். எனக்கு பதில் செய்யும் அப்படின்னா, அதுக்கு ஆண்டவர் எழுதாரா அடுத்த வசனத்தில். ஆண்டவர் எழுதாரா அடுத்த வசனம். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் கேட்கிறவனுக்கு என்ன செய்யல? பதில் கொடுக்கல. உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்தில் சொந்தக்காரங்கிட்ட போய் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். ஆண்டவருக்கு பயமாண்டவதான். உன்னை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய தேவனிடத்தில் நாம் விண்ணப்பம் பண்ணுகிறோம். சில வேளையில் விண்ணப்பத்திற்கு என்ன கிடைக்காது?
பதில் கிடைக்காது. பிசாசு கேட்டது 6000 பிசாசு இருந்த அவன் கேட்குறான். பிசாசுலாம் கேட்டது, ஆண்டவரே இந்த பன்னி கூட்டத்துக்குள்ள போட்டுமா அப்படின்னு உடனே அதுக்கு ஆண்டவர் கேட்குறாரு, அவையெல்லாம் வேண்டி கொண்டனே பன்னி கூட்டத்துக்கு போட்டுமா அப்படின்னு. போ அப்படின்ட்டார். அதுக்கு சேங்ஷன் பண்ணிட்டார். பிசாசுக்கு சேங்ஷன் பண்ணிட்டார். நம்ம அப்படி சொல்லுவோம், பிசாசுக்கு நினைச்சிட்டாரு, பதில் கிடைத்தது, போ அப்படின்ட்டார். இதோடு இந்த மக்கள், ஊர் மக்கள்லாம் வந்துட்டாங்க. ஆண்டவரே தயவு செய்து நீர் ஊரை விட்டு என்ன செய்யணும், போயிடும். ஆண்டவர் பார்த்தாரு, சரி நான் போயிடுறேன். அவங்களுக்கு என்னது, ஊர் மக்கள் போய்விடும்னு சொன்ன போது அவர் என்ன செய்யாரு, அப்பெல்லாம் போக முடியாது, நான் யார் நினைச்சேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு இருந்தாரு. ஒரு மகளா நீங்க போயிடணும், தயவு செய்து போயிடணும். போயிடுறேன் அவ்வளோதானே. படகு ரெடி பண்ணப்பா, பேதுரு படகு ரெடி பண்ண போயிடுவோம். எல்லாம் பார்த்தாங்க, சொன்ன உடனே போயிட்டாரு. ஆமாம், ஊர் மக்களுக்கும் பதில் உடனே. பின்னால் வந்து இவன் கேட்குறான், ஆண்டவரே நான் உங்க பின்னால் வரேன். இவனுக்கு பதில் இல்லை. நிறைய நேரம் கேட்குறோம், உண்மையாய் மனம் திரும்பின ஒருவன், இவன் உண்மையாக மனம் திரும்பினவன். அந்த மக்கள்லாம் பார்க்குறாங்க, நல்ல உடை உடிச்சு அங்கே என்ன செய்யிருக்கிறாங்க, உட்கார்ந்துருக்கிறான். ஒரு வேளை நான் கற்பனை செய்து பார்த்தேன், அன்னைக்கு விடுதலை ஆன உடனே அவங்க பெற்றோர் வந்து இன்னைக்கு எங்கள் வீட்டில் இருந்து நீங்கள்லாம் சாப்பிட்டுட்டு ஜெபம் பண்ணிட்டு போங்கய்யா அப்படின்னு கேட்டால், அன்றைக்கி சாயங்காலம் மீட்டிங் நடந்திருக்கும். அந்த கூட்டத்தில் அவன் எழுதியிருப்பான். அவங்க வீட்டில் நல்ல ஒரு புது ட்ரெஸ்ஸு கொடுத்து அவனை சேரில் உட்கார வச்சுருப்பாங்க. ஊர் மக்கள்லாம் வந்து பார்க்குறாங்க, என்னடா இவ்வளோ நாள் சேர் ட்ரெஸ்ஸே இல்லாமல் தான் இவனை பார்த்தோம், இன்றைக்கி எப்படி பார்க்குறோம், சூப்பராக ட்ரெஸ் கொடுத்துருக்கான், டை ஈகெல்லாம் கட்டியிருப்பான் போல தெரியுது, சரி எல்லாம் சூப்பராக உட்காந்துருக்குறாங்க. அப்படின்னு பார்த்து ஆச்சரியப்பட்டு நிற்கிறாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம். ட்ரெஸ் இல்லாமல் பார்த்த உடனே இன்றைக்கி என்ன செய்கிறோம், ட்ரெஸ்ஸோடு பார்க்குறோம், நல்லா ஆகிட்டான். அப்படிலாம் இருந்தது பார்த்தாங்க. இவனும் மனம் திரும்பிட்டான், இவனும் ஆண்டர் பற்றி சொல்வதற்கு எல்லாம் நிலையில் இருந்தான். ஆனால் பின்பற்றி வரும்போது உண்மையாய் மனம் திரும்பினான், உண்மையாக இயேசுவை பின்பற்ற விரும்பினான். இவனுக்கு ஆண்டவர் சொன்னார், உத்தரவு கூடாமல் போ, நீ உனக்கு பதில் கிடையாது, என் கூட வரவும் வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ உன் வேலையை பாரு, இந்த மக்களுக்கெல்லாம் சுவிசை அறிவி சொல்லிட்டார். ஆண்டருக்கு பயன். அவனுக்கு ரொம்ப வருத்தம். சரி, பிசாசு கேட்டதுக்கு பதில் கொடுத்தவர், இந்த ஊர் மக்கள் கேட்டதுக்கு பதில் கொடுத்தவர், நான் கேட்டதுக்கு என்ன செய்யல, பதில் கொடுக்க. நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். நான் சாதாரண ஒரு நபர் சர்ச்சு முன்னால் வந்து நின்றுட்டு கை கும்பிட்டு, ஆண்டவரே இந்த வேலையாக போகிறேன், எனக்கு வாய்க்கணும்னா அவனுக்கு வாய்ச்சிடும். நம்ம உள்ளே வந்து உபாசம் ஜெபம் பண்ணியிருப்போம், கிடச்சிருக்காது. பயங்கர கோபம். போகும்போது பார்த்து ஜெபம் பண்ணிட்டு போனால் வரும்போது சந்தோஷமாக எல்லாத்துக்கும் நன்றி ஆண்டவன்னு சொல்லிட்டு போகிறான். உபாசம் இருந்து ஜெபம் பண்ணுறேன், சர்ச்சுக்கு வரேன், நல்ல ஜெபம் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன், எனக்கு பதில் இல்லையே. ஒரு கேள்விக்குறி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். ஏன் ஆண்டவர் பண்ணுறாரு? உன்னை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னது என்ன அப்படின்னா, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் உன்னை எதிர்மறையான பதில் கொடுப்பார். ஆமாம், நமக்கு பதில் கொடுப்பார். ஆனால் சில வேளை எதிர்மறையான பதில்னா என்னது, இல்லைன்னு அர்த்தம். ஒருத்தர் சொன்னாங்க, ஜெபத்திற்கு 3 பதில் உண்டு. ஜெபத்துக்கு எத்தனை பதில் உண்டு? ஒன்று எஸ், உனக்கு சேங்ஷன் ஆகிட்டுன்னு அர்த்தம். எஸ் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார், மகனே உனக்கு சேங்ஷன் ஆகிட்டு, கவலைப்படாது. இன்னொன்று நோ அப்படின்னா என்ன, இல்லைன்னு அர்த்தம். இன்னொன்று வெயிட், காத்துரு. இந்த 3 பதில் கட்டாயம் என்ன செய்யும், இருக்கும். இல்லை என்பது எதுதான்? ஒருத்தர் சொல்கிறோம், ஆமாவா இல்லையா அப்படி கேட்குறோம். எஸ் ஆர் நோ அப்படி கேட்குறோம் போது அவர் சொல்றார் நோ அப்படின்னு சொன்ன உடனே என்ன பொறுத்தவரை அது பதிலே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? அவர் இல்லைன்னு சொன்னாலும் என்னது தான் பதில் தான். ஆண்டவர் உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு, இடம் இல்லைப்பா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் வருத்தம். அவர் ரொம்ப வேதனையோடு போனான். ஆனால் என்ன அப்படின்னா, ஒன்றை ஆண்டவர் உனக்கு உணர்த்த விரும்பினார். மகனே, உனக்கு என்ன வேண்டும் என்பதில் நீ கவனம் செலுத்துகிறாய், நானோ உன்னை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் கவனம் செலுத்துகிறேன். ஆமா, இங்கதான் இருக்கீங்களா? நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன வேண்டும், நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவரிடத்தில் போகிறோம். ஆனால் ஆண்டவருக்கு இல்லை என்று சொன்ன உடனே வருத்தம் அடைகிறோம், அப்படி ஜெபத்தை கூட சென்று விட்டுறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மகனே உன்னுடைய கவனம் செய், உண்மை செய், உனக்கு என்ன வேண்டும் என்று நீ விரும்புகிறாய், நானும் உன்னை கொண்டு என்னெல்லாம் செய்ய வேண்டும், என்னுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதை திட்டம் வைத்திருக்கிறேன். ஆமா, சில இல்லை என்ற பதில் தேவனுடைய மகிமையை கொண்டு வருவதற்காக இருக்குமே தவிர ஒரு நாளும்
நமக்கு வேதனை கொண்டு வரக்கூடிய அல்லது இல்லை என்று சொல்லி வருத்தப்படுத்தக்கூடிய ஒன்று இருக்கவே இருக்காது. என்ன சொன்னார் அப்படின்னா, இனி இந்த ஊர் மக்கள் என்ன உள்ளே விட மாட்டானே, நாம் ஜண்டை போட்டு உள்ளே போய் என்ன செய்ய முடியாது, சுவிசேஷமோ அற்புதமோ நான் செய்யறதுக்கு நான் விரும்புறதில்லை. ஆகவே அந்த வேலை செய்யறதுக்கு யார் தான் முடியும்? இங்கே இருக்கிற தெக்கப்போலி அது சுற்றி உள்ள பட்டணம், ஏறக்குறைய 10 பட்டணங்கள் இருக்குது. அது தனி ஒரு தேசம் போல இருக்கும். இந்த 10 பட்டணங்களுக்கு என்னை பற்றி அறிவிப்பதற்கும் என்னுடைய வல்லமை தெரிவிப்பதற்கும் நான் வந்து செய்வதை விட நீ போய் செய். அந்த எல்லையிலே கர்த்தர் அவனை பிரகாசிக்க பண்ணி பயன்படுத்தி ஆசீர்வாதமான ஒரு மனிதனாக கர்த்தர் மாற்றி அமைத்தார். அவர் ஆமா, கர்த்தருக்கு பயன்படுவதாக. இவன் இங்கே வந்திருந்தானே என்ன ஆயிருக்கும்? அடுத்த ஸ்டெப்ல சொல்றேன், இங்கே வந்திருந்தானே என்ன ஆயிருக்கும்? ஆண்டவருக்கு 12 சீஷர்கள் தான். அதில் 13 ஒன்று என்ன செய்யாது, சேராது. சேர்ந்தது வேற பிரச்சனை. ஆனால் மொத்தமே 12 சீஷர் தான். யாரு? ஆண்டவர்கள் 12 சீஷர்கள். அப்படியே வந்திருந்தாலும் 70 சீஷர் ஒருவனாக தான் இருந்திருப்பான். இல்லை அதுலேயும் 70 இல்லைன்னா இன்னொரு 70ல் ஒருத்தராக இருந்திருப்பான். யார் என்று தெரியாத ஒருவனாக இருந்திருப்பான். ஆனால் தேவன் அவனை யாரோ ஒருவனை தெரியாத ஒரு சீஷனாக கூட வைத்திருக்க வேண்டும் என்பதை விட அவனை குறித்து அந்த தெக்கப்போலி அதை சுற்றி உள்ள கெனசரேத்து பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தேசம் முழுவதற்கும் அவன் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினார். அவர் ஆமா, நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை என்ற பதிலுக்காக கவலைப்பட வேண்டியதில்லை. தேவன் ஏதோ ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் ஆமா, கர்த்தருக்கு பயமாண்டவதாக. இதுதான் வேதத்தில் இன்னும் நிறைய சொல்லலாம், நிறைய நேரம் ஆயிட்டு. கர்த்தருக்கு பயமாண்டவதாக நம்முடைய வாழ்க்கையில ஒன்று மனதில் வைத்துக் கொள்வோம். எதை குறிப்பிட்டு கேட்கிறோமோ குறிப்பிட்டு அதையும் தருவார். நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னாலும் எதிர்மறையான வார்த்தைகள், அது எதிர்மறையான தேவன் பதிலை கொடுத்தாலும் அதன் மூலம் ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமா, அவர் செய்ய வல்லவர், எதையும் செய்வார். ஆமா, இன்னும் என்னெல்லாம் செய்வார்? இன்னும் இருக்கு, இதில் உள்ள பாதி தான் கொடுத்துருக்கேன். இன்னும் எதெல்லாம் செய்வார்? வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கும் எப்படி செய்வார்? அதையும் செய்வார். ஆமா, நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம் களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். களி கூறுவோம் களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம் களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஹல்லேலூயா. நாம் நினைப்பதற்கும் வேண்டிக்கும் அதிகமாகி செய்வார். அவர் செய்யும் தேவன், அவர் பதில் கொடுக்கும் தேவன். இவைகளெல்லாம் குறிப்பிட்டதற்கு பதில் கொடுப்பார். சில வேளையில் நாம் கேட்டுக்கொண்டதற்கு பதில் கொடுக்காமல் வேறொரு காரியத்தை முன்வைத்து செயல்படுவார். அன்று சொல்லுவார், ஆண்டவரே நீ பதில் கொடுக்கவில்லை என்று சொல்லி அநேக முறை நான் வருத்தம் அடைந்திருக்கிறேன் ஐயா, கிடைக்கவில்லை என்று சொல்லி அநேக முறை வருத்தம் அடைந்திருக்கிறேன். நீ எதற்காக என்பது எங்களுக்கு புரியவில்லை. காலங்கள் நடுவே நிறைவேற்றி கொடுக்க வல்லவர், காலங்கள் நடுவே பதில் செய்ய வல்லவர் ஐயா. அதைத்தான்
ஆண்டவர் சகரியாவுக்கு சொன்னார், அவன் நினைத்த காரியம் கேட்ட நாட்களெல்லாம் வருஷங்களெல்லாம் பதில் கிடைக்கவில்லை. ஆனால் அவர் நினைத்த நேரத்தில் பதில் கொடுக்கும் போது ஹல்லேலூயா, அவனை பெற்றுக்கொண்ட குமாரனை போல இந்த உலகத்தில் எவரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்தாரே. வழியை ஆயத்தம் பண்ணுகிறவன் அவன்தான். இரட்சகருக்கே வழியை ஆயத்தம் பண்ணினவன், இரட்சகருக்கே ஞானஸ்நானம் கொடுத்தவன், இரட்சகரே புகழ்ந்து பேசின ஒருவன். ஸ்ரீனிடத்திலே பிறந்தவர்கள் யோவான் ஸ்நானை பார்க்கலும் பெரியவன் இல்லை. இந்த உலகத்திலே ஒரு மிக பெரிய ஒரு புகழ்ச்சியும் கீர்த்தியும் பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனாக ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார், ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொன்னான். யோவான் ஸ்நானகனுக்கு ஆண்டவர் அந்த மேன்மை கொடுத்தார் என்று சொன்னான். ஒரே ஒன்றுதான், நினைத்த நேரத்தில் கிடைக்காத ஒரு பதில், தேவன் நினைத்த நேரத்தில் கிடைத்த பதில். அல்லேலூயா. ஓ ரகமா சாந்தரதியானா, காலங்கள் நடுவே தேவன் செய்ய வல்லவர், தேவன் செய்ய வல்லவர், தேவன் செய்ய வல்லவர். நாம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இதில் அவரை ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை, நான் தளர்ந்து போக மாட்டேன் ஐயா. எப்படி நீர் பதில் கொடுப்பேன், குறிப்பிட்டதை கேட்டாலும் பதில் கொடுப்பேன். ஆண்டவரே, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாகவும் பதில் செய்வீர் ஐயா. எங்கள் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லவர். Praise the Lord. Hallelujah. Oh, praise the Lord. Stephen ஜெபிக்கப்படுங்க. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தமும் கிருபையும் சத்தியமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை மனதார ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, வருஷத்தின் முதல் வாரத்திலேயும் தேவ சமூகத்திலே வந்து ஆண்டவரே உம்மை ஆராதித்து, ஆண்டவரே எங்களை அரவணைத்து, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைகளை, ஆண்டவரே எங்களோடு பேசின வார்த்தைகளை நாங்கள் தேவனே பெற்றுக்கொண்டவர்களாய் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வதற்கு முன்பதாக ஆண்டவரே, கடந்த நாட்களிலே கர்த்தர் எங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களையும் நினைத்து ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களின் கூக்குரலை கேட்கவே கேட்டு, அவர்கள் உபத்திரவங்களை பார்க்கவே பார்த்து, அவர்கள் வேதனைகளை அறிந்து விடுவித்த தேவன் ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்திலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்கிற ஜெபங்கள், விடுகிற கண்ணீர், படுகிற பிரயாசங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து சேர்வதாக. ஹல்லேலூயா. அழுது செய்யப்படுகிற விண்ணப்பம் உயர்ந்த ஸ்தானங்களிலே கேட்கப்படும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த ஸ்தலத்திலே வந்து கண்ணீரோடு, வேண்டுதலோடு, விண்ணப்பத்தோடும், அழுகையோடு உம்முடைய சமூகத்திலே வருகிற பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு, ஆனந்த சத்தத்தோடும் பெற்றுக்கொண்டவர்களாய், விடுவிக்கப்பட்டவர்களாய், ஆண்டவரே விண்ணப்பத்திற்கு விடை பெற்றுக்கொண்டவர்களாய் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டும் ஆண்டவரே. அப்பேற்பட்ட சாட்சிகளை ஆண்டவரே வருகிற நாட்களில் எங்கள் மத்தியில் எழும்ப பண்ண போகிற தயவுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஜெபிக்க தேவனை தவறிய காரியங்களில் எல்லாம் எந்த விதமாய் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் தாமே எங்களுடனே கூட இணைந்து வாக்கு கடங்கா பெருமூச்சோடு எங்களுக்காய் செய்து எங்கள் காரியங்களை எல்லாம் கர்த்தர் ஜெயமாய் முடிய பண்ணும்படி மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், கிருபை, சமாதானம், சந்தோஷம் நாம் அனைவருடன் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.